வெல்கம் டு ஆரி ஒர்க்வெல்ஸ். என்னடா எனக்கு இவ்வளோ ஐட்டம்ஸோட உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னாங்க ஒரு பீட்ஸ் பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுகர் பீட் பற்றி போயிடலாம். சுகர் பீட் பார்த்தீங்கன்னா பிரிசோ பிராண்டோட பீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பீட்ஸ். ஆனால் இது வந்து நம்மளுக்கு 250 கிராம்ஸே வந்து 300 கிட்ட போகும். ஸோ அதனால நான் வந்து இது பர்சனலாக 2000 அபோவ் பண்ணுற ப்ளவுசஸ்க்கு மட்டும் இதை நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஸ்டாரோட பிராண்டோடது. ஏஸ்டார் பிராண்டுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியில் நம்பர் வந்தாங்க. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து அன்ஈவன் பீட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் ஏஸ்டார் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் காஸ்ட்லி பிளவுசஸ் போகும்போது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் த அன்ஈவன் பீட்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். ஏஸ்டார் போகும்போது அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைப்பிங் த்ரெட்ஸ். நம்ம பேசிக் லெவலில் நான் யூஸ் பண்ணுறேன், பைப்பிங் த்ரெட் வந்து எனக்கு ஒழுங்காக வந்து கவர் பண்ண தெரியாது அப்படின்றவங்க பெட்டர் கோ ஃபார் கோல்டன் பைப்பிங் த்ரெட். ஸோ இது போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள கவர் ஆனாலுமே கவர் ஆகாமல் இருந்தாலுமே ஷைனிங் மட்டும்தான் தெரியும், அந்த ஒயிட் கலரில் வியர்டாக தெரியாது. இப்போ நிறைய கலர்ஸ்லையும் இது அவைலபிளாக இருக்குங்க மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் அதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்ஸ். இது தாங்க நம்ம மெயினாக வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வாங்குறது பிஐபி. ஸோ ஆனால் இது வந்து செகண்ட் குவாலிட்டி தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் போகணுன்னு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இந்த டபுள் பெல் குவாலிட்டிக்கு நீங்கள் தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது அதிகமாக உங்களுக்கு கட் ஆகாது. ஸோ இது நான் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து இந்த பிஐபி பிராண்ட் தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ன பீட்ஸ் நான் வந்து எங்களுக்கு யூஸ் ஆகும், நான் இல்லைன்னா நான் எல்லா சைஸஸும் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைங்க. இது வந்து 3mm சைஸோட பீட், ரவுண்ட் பீட்ஸ். அதே கோல்டன் ஷேட் தான். நான் அதிகமாக வந்து டல் கோல்டு யூஸ் பண்ண மாட்டேன். டல் கோல்டு எல்லா பிளவுசஸ்க்குமே வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகாது, ஓகேங்களா? ஜரி டல்லாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும். ஸோ அதனால நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3mm 5mm தான். ஏன் 4mm யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் 4mm நம்மளுக்கு அதே சைஸஸில் தான் வரும். ஸோ அதனால உங்களுக்கு 3mmக்கும் 4mmக்கும் வந்து அதிகமாக உங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. ஸோ அதனால 3mm யூஸ் பண்ணிக்கோங்க, 5mm யூஸ் பண்ணிக்கோங்க. அதே தான் பேர்லையுமே வந்து நம்ம 5mm யூஸ் பண்ணுறோம், 3mm யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நான் யூஸ் பண்ணுறது. எனக்கு அதிகமாக ப்ளவுஸ் ரன்னிங்லேயும் இதுதான் போகுது. நடுவில் இருக்கிற 4mm உங்களுக்கு எதுவுமே வித்தியாசம் தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1mm. ஸோ 1mm வந்து போகும். பிகாஸ் 1mm வந்து சம்டைம்ஸ் பார்டர்ஸில் கூட வரும். நமக்கு சுகர் பீடுக்கு பதிலாக நம்ம வந்து பார்டர்ஸ்லையுமே வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு 1mm பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போக நம்ம வந்து பார்த்தோம்னா ஜரி. ஸோ திஸ் இஸ் அ மெயின் திங் நம்மளோட ஆரி ஒர்க்கில், ஆமாம் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து டயாலஜி பிராண்ட் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் தான் வந்து நம்மளுக்கு எல்லோ கலர் த்ரெட் வந்து உள்ளே வரும். உங்களுக்கு இன்கேஸ் ஆஃப் இந்த கோல்டன் த்ரெட் வந்து எங்கேயாவது கட் ஆச்சு அப்படின்னாலும் இந்த எல்லோ கலர் த்ரெட்டு தான் தெரியுமே தவிர்த்து நம்மளுக்கு வந்து ஒயிட் கலர் த்ரெட் தெரியாது. A1 பிராண்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலர் த்ரெட் மட்டும்தான் தெரியும். எங்கேயாவது ஒரு சின்னதாக பிசுறு ஆனாலுமே உங்களுக்கு இந்த ஒயிட் தெரியுதா, ஒயிட் கலர் தான் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் டோன்ட் ப்ரிஃபர் திஸ் A1 பிராண்ட். அதே மாதிரி இதுக்கும் பாருங்கள், இது பயங்கர ஷைனியாக ஒரு மாதிரியாக மட்டியாக இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது, உங்களுக்கு ஜரி மாதிரியே தான் இருக்கும். இது வந்து நான் கோல்டன் அண்ட் சில்வர் தான் வந்து நம்மளுக்கு அதிகமாக மூவ் அவுட் ஆகுது அப்படின்றதுனால நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இதுலேயே வந்து நம்மளுக்கு இதுவும் இருக்குங்க, காப்பருமே இருக்குது. ஸோ இதில் கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது. டயாலஜியில் நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து மார்க்கிங் பென்சில், அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில். இது ஏன் நான் யூஸ் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கிங் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நார்மல் எரேசர் எடுத்து ரப் பண்ணால் கூட வந்து அது ஈஸியாக எரேஸ் ஆகிடும். இதே நீங்கள் ஒரு டைலர் மார்க்கிங் ஸ்கெட்சோ இல்லை அதோட பென்சில்ஸோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, சாக் யூஸ் பண்ணீங்க, சாக் பீஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, டைலர் சாக் பீஸ், அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போகாது, வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் போகும். பட் கஸ்டமர் கிட்ட நம்ம அது மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து வியர்டாக பார்ப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி கிளாஸ் பென்சில்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது ஜஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குங்க. 8 rupees 10 rupeesக்கு பிலோ தான் இது வந்து இருக்கும். யூ கேன் தாராளமாக வந்து இது அஃபோர்ட் பண்ணலாம். இது நம்மளுக்கு லாங் லைவும் வரும். ஸோ இதுதாங்க நான் இன்னைக்கு வந்து என்னோட வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரீசன் வந்து எல்லாருமே இப்போ புதுசாக கற்றுக்குறவங்களோ இவங்க ஆல்ரெடி கற்றுக்கிட்டவங்களோ நிறைய எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இதில் எது இருக்கோ நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து நம்மளுக்கு பஞ்சஸாக தான் கிடைக்கும். இந்த பேர்ல்ஸ் பற்றி நான் மெயினாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேர்ல் உள்ளே இருக்கும், அதுதான் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கணும். பிளாக் பேர்ல் உள்ளே இருக்கிறது வாங்கினீங்கன்னா சீக்கிரமாக ஷேட் ஆகிடும். கஸ்டமர் கிட்ட நம்மளுக்கு பேட் ரிவ்யூஸ் தாங்க வரும். இது வந்து நீங்கள் இப்படி வந்து தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நம்மளுக்கு ஒயிட் கலர் பேர்ல் இருக்கணும்.
அது இல்லாமல் பிளாக் pearl இருந்ததுன்னா சீக்கிரமாக 1 வாஷ்லேயே வந்து உங்களுக்கு ஷேட் அவுட் ஆகிடும். ஸோ அது மட்டும் ஜாகிரதையாக அது மாதிரி கோல்டன் pearls நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆரி ஒர்க் வேர்ல்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், தாராளமாக நீங்கள் எது வேணாலும் கேட்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆரி ஒர்க் வேர்ல்ட்ஸ்.